Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering. Hot Star Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் Disney Plus Hotstar-இல். Max Hair Clinic, India's leading hair regrowth experts. ஈக்குவாலிட்டி கொடுக்காத இந்த சொசைட்டியில் பட் விமன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு பேரை கிரியேட் பண்ணிக்கோங்கன்னா என்னென்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? உங்களுக்கு விமனாக இருக்கிறதுனால நமக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது. ஏன்னா இந்த 3 days மட்டும் எனக்கு லீவ் வேணும் அப்படி கேட்கக்கூடாது. தோஸ் டேஸ் ஆர் கான். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பர்ஃபார்ம் ஈக்குவல் அண்ட் கெட் பேட் ஈக்குவல் தென் டேக் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி வெரி சீரியஸ்லி. ஏஐன்னு ஒன்று வந்துடுச்சு இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது எனக்கு மட்டும் தெரியாது, மை ஹஸ்பண்ட் நோஸ் இட், மை பிரதர் நோஸ் இட். Women are shying away from technology. அது ஏன் பண்ணணும்? Artificial intelligence is already here. Internet வரும்போது எனக்கு இன்டர்நெட் மட்டும் தெரியாதுன்னு சொன்னா which woman would have succeeded? Actually 4 wheels குள்ள ஏறி அந்த ஸ்டியரிங் வீலை இப்படி அப்படி திருப்பறது தான் இண்டிபெண்டன்ஸ், தெரியுமா? Get rid of FOPO அப்படின்னு. FOPOனா fear of other people's opinion. அவன் என்ன நினைப்பா, இவன் என்ன சொல்லுவா, அந்த ஃபியரை ஃபர்ஸ்ட் எடுத்துடணும். அது எடுக்கிறதுக்கு எப்படி பண்ணணும்னா, நீ வேணா சொல்லிக்கூடா, நான் என் ஒய்ஃப்க்கு மட்டும் இது சொல்லி கொடுத்துறாதே. I don't want all this equality and this gender diversity and inclusion in my family. ஒரு CEO இதை சொல்றாரு. More than your family, more than your mother, more than your father, a well-trained mind is your best friend. And more than an enemy, more than somebody who hates you, an ill-trained mind is your worst friend. நான் உங்களுக்கு ஒரு டெமோ கொடுக்கட்டா? So you just sit in any comfortable position. Keep your head, neck and back in a straight line. நம்ம உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தான். And gently close your eyes. மேம், இப்போ சாம்பியன் விமனில் நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய மோட்டிவேஷன் ஸ்டோரிஸும் சொன்னீங்க. லைக் வாட் இஸ் சாம்பியன் விமன் ஆல் அபவுட்? எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சு? சாம்பியன் விமன் இஸ் டீச்சிங் ஒர்க் ஷாப்ஸ். ஒரு இமர்சிவ் ஒர்க் ஷாப் 2 ஹவர்ஸ்க்கு பண்ணுவோம், இல்லைன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஒர்க் ஷாப்னு 10 ஹவர்ஸ்க்கு பண்ணுவோம். இந்த ப்ரோக்ராமில் we teach women about 8 different topics and with that they create an impact and self transform. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், அது ஆர்மிக்குள்ளே போய் 226 trainers கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் ட்ரெயின் த ட்ரெயினர் பண்ணி எங்களோட பெரிய கோல் என்னன்னா, நிறைய ட்ரெயினர்ஸ் கிரியேட் பண்ணி இந்த சாம்பியன் உமன் கரிக்குலமை சொல்லி கொடுக்கணும். ஸோ அந்த ஆர்மி, நம்ம இந்தியன் ஆர்மிக்குள்ளே போய் நாங்கள் ஒரு 15 ஸ்டேட்ஸில் இப்போ பண்ணியாச்சு. வந்து அந்த சோல்ஜர்ஸ், ஜவான்ஸ் வைஃப்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, ஆர்மி ட்ரெயினர்ஸ். அந்த மாதிரி we are teaching that. In the last 8 years தான் நாங்கள் சாம்பியன் உமன் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி we've reached 500,000 women and girls. 5 lakh women and girlsக்கு இந்த ப்ரோக்ராம் போய் டச் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக பெரிய பாராட்டு மேம். தேங்க்யூ ஃபார் யுவர் குட் விஷஸ். நீங்கள் championwoman.org பாருங்க, எங்கள் யூடியூப் சேனல் பாருங்க. We have a lot of கருத்து and lot of wisdom from so many women who will share their lives with you. பிரியங்கா சோப்ரா மேம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, அதாவது it took me like 25 years அதாவது என்னோட படத்தில் ஒர்க் பண்ணுற ஒரு மென்க்கு ஈக்குவலாக நான் சேலரி வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போவுமே அப்படி தான் இருக்கேன் அந்த ஸ்டேஜ். ஸோ அந்த மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, ஈக்குவாலிட்டி கொடுக்காத இந்த சொசைட்டியில் பட் விமன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு பேரை கிரியேட் பண்ணிக்கோங்கன்னா என்னென்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? உங்களுக்கு உங்களோட டியூட்டியை கமிட்டடாக செய்யுங்க. விமனாக இருக்கிறதுனால நமக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது. ஏன்னா இந்த 3 days மட்டும் எனக்கு லீவ் வேணும் அப்படி கேட்கக்கூடாது. தோஸ் டேஸ் ஆர் கான். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பர்ஃபார்ம் ஈக்குவல் அண்ட் கெட் paid equal, then take your responsibility very seriously. Are you interested in your profession or committed to your profession? அப்படின்னு கேள்வி கேட்டா யார் எப்படி சொல்லுவாங்க? டிஃப்ரென்ஸ் என்ன? இன்ட்ரெஸ்டட் அண்ட் கமிட்டட்க்கு டிஃப்ரென்ஸ் என்ன? பிடிச்சிருக்கு பட் இதுதான் நான் பண்ண போகிறேன் கன்ஃபார்மாக, ஒரு கமிட்மெண்ட், ஒரு ரிலேஷன்ஷிப் கமிட்மெண்ட் மாதிரி. ஆமாம். ஸோ இன்ட்ரெஸ்டட்னா ஐ வில் டூ இட் வென் ஐ கேன். கமிட்டட்னா ஐ வில் டூ இட் ஃபார் த எண்ட் கோல். அது எண்ட் கோல் வர வரைக்கும் ஐ வில் டூ இட். ஸோ கமிட்டடாக இருக்கணும். விமன் நீட் டு ஒர்க் வித் கமிட்மெண்ட் அண்ட் ஒர்க் வித் கம்ப்ளீட் நாலேஜ் அண்ட் ஒரு க்ரோத் மைண்ட் செட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். க்ரோத் மைண்ட் செட்னா எவ்ரி டே யூ ஹேவ் டு லேர்ன் சம்திங் நியூ இல்லையா? இப்போ ஏஐன்னு ஒன்று வந்துடுச்சு இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது எனக்கு மட்டும் தெரியாது, மை ஹஸ்பண்ட் நோஸ் இட், மை பிரதர் நோஸ் இட். Women are shying away from technology. அது ஏன் பண்ணணும்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் ஆல்ரெடி ஹியர். இன்டர்நெட் வரும்போது எனக்கு இன்டர்நெட் மட்டும் தெரியாதுன்னு சொன்னா which woman would have succeeded இல்லையா? So we should take on technology, we should take on science, engineering
whichever the subject is, there's no knowledge that belongs to one gender or the other gender. So அந்த மாதிரி அதை வச்சுட்டு we should have a growth mindset. இப்போ நிறைய விமன் மேம் அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க, வேலைக்கெலாம் போவாங்க, பட் ஸ்டில் ஒரு ஏடிஎம் போய் காசு எடுக்கிறதோ இல்லைனா டிரைவ் பண்ணுறதோ இல்லை என் ஹஸ்பண்ட் பார்த்துப்பாங்க, என் பையன் பார்த்துப்பாங்க, அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க டிபெண்ட்டாக இருப்பாங்க. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன இதெல்லாம் கேர் பண்ணிக்கிறாங்கன்னு அந்த மைண்ட் செட்குள்ளே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விமனுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆக்சுவலி 4 வீல்ஸ்குள்ளே ஏறி அந்த ஸ்டியரிங் வீலை இப்படி அப்படி திருப்புறது தான் இண்டிபெண்டன்ஸ், தெரியுமா? The moment I learned driving, I was 17 when I learned driving. பாம்பே டிராஃபிக்ல கூட கார் ஓட்டுவேன், அது லேன் டிராஃபிக், டீசெண்டாக போயிட்டே இருக்கும், ஆனால் ஸ்பீடாக போகும். Till you learn to be on your own wheels. எனக்கு ஒரு மென்டி இருந்தா, அவ பைக் ஓட்டுவா. பைக் ஓட்டு, she was a dentist, she was studying dentistry. பைக் ஓட்டிட்டு போவா. ஒரு நாளைக்கு பைக்லேருந்து கீழே விழுந்துட்டா, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து மேம் ஐ எம் நாட் கோயிங் டு டிரைவ் அ பைக் எனிமோர். ஏன் ஸ்ருத்தின்னு கேட்டா, இல்லை மேம் எனக்கு பயமா இருக்கு, ஐ எம் நெவர் கோயிங் டு கெட் ஆன் அ பைக், ஐ ஃபெல் ஆஃப் மை பைக். அப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா, இஃப் யூ கெட் ஃபியர், then your independence goes away. So I explained to her, I think what you're giving up is your independence, not your bike riding. Adilenda, she took it seriously. She went back on the bike. She finished her degree. She's now an assistant dentist in Germany. So successful. It starts with confidence in skills like this, which we think men will do. அவங்க பண்ணிப்பாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் பண்ணிப்பாங்க, எங்கள் பிரதர் பண்ணிப்பாங்க. ஏடிஎம்ல எனக்கு பண்ண தெரியாது, எனக்கு செக் எழுத தெரியாது, ஆர் சேலரியை வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஹஸ்பண்ட்டு கொடுத்துடுறது. இதெல்லாம் என்னது? those days are not the right things to do, இல்லையா? So you can be open about what you have, you can work with your husband on it, but you should have some complete knowledge of what you're earning and what is your paycheck. அது கூட இல்லாமல் இருக்கிறது வந்து இட்ஸ் ஆக்சுவலி அ ஃபூலிஷ் வே டு லிவ், இல்லையா? ஓகே, இப்போ நீங்கள் பேசினதில் மேம் எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. பிகாஸ் இந்த ஃபியர்னு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிங்களே, நிறையா பெண்களோட வாழ்க்கையில் இந்த ஃபியரை ஃபஸ்ட்டு போட்டுருவாங்க. அதாவது இப்போ ஒரு லேட் கம்மிங்காக இருக்காங்க, இப்போ வேலைக்கு போயிட்டு லேட்டாக வராங்கன்னா, ஐயோ உனக்கு ஏதாவது ஆகிடும்னு சொல்கிறது, இல்லைனா வந்து இது இப்போ பைக் ரைட் பண்ணாலும் நீ தான் கீழே வந்துட்டா யாரும் உன வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை எதுவுமே பண்ண விடாத மாதிரி ஒரு ஃபியர் சர்க்கிளே நம்மளை போடுற மாதிரி இருக்குது. வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தட்? நான் அடிக்கடி சொல்லுவேன், கெட் ரிட் ஆஃப் FOPO அப்படின்னு. FOPOனா ஃபியர் ஆஃப் அதர் பீப்புள்ஸ் ஒப்பீனியன். அவன் என்ன நினைப்பா, இவன் என்ன சொல்லுவா, அந்த ஃபியரை ஃபர்ஸ்ட் எடுத்துடணும். அது எடுக்கிறதுக்கு எப்படி பண்ணணும்னா, அந்த இடத்துல வாட் எவர் யூ ஹேவ் டு டூ அதை பண்ணிட்டு எல்லார்ட்டையும் நான் இதை பண்ணிட்டேன்னு பேசணும். ஏன்னா நம்ம விமன் குவைட்டாக இருந்துருவோம். நான் இதை சாதிச்சிட்டேன், ஆனால் அதை சொல்ல மாட்டேன், அவளுக்கா தெரியும், அவளா பார்த்து நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. Nobody is going to give you recognition unless you stand up and speak for it. And giving up fear of other people's opinion makes you capable of going to your best potential. இப்போ நான் இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது, இப்போ சாம்பியன் உமன் பண்ணும்போது, நீ என்ன இப்படிலாம் சொல்லி கொடுக்குற, எனக்கு ஒரு பெரிய CEO ஆஃப் அ ஹியூஜ் கம்பெனி, ஐடி கம்பெனி வித் 100,000 எம்ப்ளாயிஸ் சொன்னா, நீ வேணா சொல்லிக் கூட, நான் என் ஒய்ஃப்க்கு மட்டும் இது சொல்லி கொடுத்துறாதே. I don't want all this equality and this gender diversity and inclusion in my family. ஒரு CEO அதை சொல்றாரு. ஓகே. And so there is that feeling, இதெல்லாம் வெளியில ஓகே, என் ஃபேமிலிக்கு இது வேண்டாம். ஸோ நீ எதுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறங்கிற மாதிரி கேட்கும்போது, ஐ ஆல்வேஸ் சே, ஐம் நாட் டெல்லிங் யூ டு லீவ் த ஃபேமிலி இன் எனி வே. ப்ளீஸ் பி ஹாப்பி, டேக் யுவர் ஃபேமிலி அலாங் வித் யூ, பட் யூ ஹாவ் டு கான்ட்ரிபியூட் டு த நேஷன். யூ ஹாவ் டு கான்ட்ரிபியூட் பை ஒர்க்கிங். என்ஜிஓவில் இருக்கலாம், டீச்சிங் பண்ணலாம், கரியர் பண்ணலாம், உங்களை மாதிரி ஆங்கராக இருக்கலாம், anything that is your passion, but you should be contributing beyond நான், என் குடும்பம், என் ஃபேமிலி, அவ்வளோதான். ஸோ அதை விட we have to be able to do it. இப்போ சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணதை விட ரொம்ப நெகட்டிவாக தான் இருக்குது. ஒரு வீடியோ நம்ம போட்டால் கூட அதுக்கு வந்து உடனே நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அதுவும் ஒரு பாசிட்டிவ் கிரிட்டிசிசமாக இல்லை. மேபி இப்போ நம்ம ஆங்கர் பண்ணுறோம், இந்த ஆங்கரிங் கரெக்டாக இல்லைன்னு சொன்னாக்கா மேபி வில் லேர்ன் ஃப்ரம் தட். பட் அப்படி இல்லாமல் நம்ம ஒரு பெண்ணாக இருக்கிறதுனாலே வந்து நம்ம அப்யூசிவாக நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஸோ அதுக்காக நிறைய பெண்கள் இல்லை வேணாம் நான் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வட்டத்துக்குள்ளே மாட்டிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? ஆக்சுவலி அது ஒரு ரொம்ப டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். நான் அதை இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணினதில்லை. அண்ட் ஐம் நாட் யோர் ஜெனரேஷன். உங்கள் ஜென்ரேஷனில் தான் இது நிறையா நடக்கிறது, இல்லையா? ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் இட்ஸ் அவுட் தேர் அண்ட் அவள் எழுதுறது எல்லாரும் படிப்பா. ஸோ அந்த ஃபியர் ஆஃப் அதர் பீப்புள்ஸ் ஒப்பீனியன் ரொம்பவே இருக்கும். எல்லாரும் படிச்சுட்டு என்னை பற்றி என்ன நினைப்பா. ஸோ ஐ திங்க் பேசிக்லி நான் என்ன சொல்லுவேன்னா, ட்ரெயின் யோர் மைண்ட். நான் த்ரூ அவுட் சாம்பியன் உமன் ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, மைண்ட்ஃபுல் லீடர்ஷிப் தான் இம்பார்ட்டண்ட். அதாவது நம்ம மைண்டை நம்ம கண்ட்ரோலில் நம்ம வச்சுக்கணும். அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா மைண்டை ட்ரெயின் பண்ணணும். எப்படி மைண்ட் ட்ரெயின் பண்ணுறது? எவ்ரிடே ஒரு 10 minutes சென்ட்ரிங் ப்ராக்டிஸ் இன் சைலன்ஸ் பண்ணியே தீரணும். ஸோ தட் அந்த நெகட்டிவ் ட்ரோலிங் ஒன்று அஃபெக்ட் பண்ணாது. கோல் உனக்கு ரீச் பண்ணலைன்னா யூ டோன்ட் ஃபீல் இட் ஸோ பேட்லி. சும்மாவது டேக்கிங் ஹியூஜ் டிசிஷன்ஸ் அண்ட் லீவிங் த ஜாப் ஆர்
சூசைட் வரைக்கும் போயிடுறாங்களே, அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா we have to make our mind our best friend. பிகாஸ் ஒரு புத்தா ரொம்ப நல்லா ஒரு லைன் சொல்லியிருக்காரு தெரியுமா, மோர் தென் யுவர் ஃபேமிலி, மோர் தென் யுவர் மதர், மோர் தென் யுவர் ஃபாதர், a well-trained mind is your best friend. And more than an enemy, more than somebody who hates you, an ill-trained mind is your worst friend. So mind training பண்ணினா, mindfulness way of life இருந்தா, we can definitely get over all hurdles of life. ஓகே, மேபி இப்போ ஆடியன்ஸ்க்காக எப்படி நம்ம மைண்டை ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு மேபி ஏதாவது டிப்ஸ் கொடுக்க முடியுமா மேம்? ஸோ காத்தால எழுந்த உடனே within the first 15 minutes or 20 minutes தியானத்தில் சைலண்ட்டாக உட்காரணும். ஒரு 10 minutes முடியுமா, 10 minutes or 5 minutes ஃபர்ஸ்ட் நம்ம கூடயே இருக்க ஒரு பிரெத், அந்த பிரெத்தில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் we can start thinking about positive thoughts. and அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் திங்க் பண்ண we become what we think. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி ஆயிடுவோம். நான் உங்களுக்கு ஒரு டெமோ கொடுக்கட்டா? ஸோ யூ ஜஸ்ட் சிட் இன் எனி கம்ஃபர்டபுள் பொசிஷன், ஓகே, and then you keep your head, neck and back in a straight line. நம்ம உட்கார்ந்திருக்கிற மாதிரி தான். and gently close your eyes. hands can be placed on your lap. just comfortable. உணரணும். இப்போ நம்ம சுற்றி என்ன இருக்குது ஜஸ்ட் உணருங்க. ஒரு கூல் ஏர் இருக்குது, நம்ம ஒரு நல்ல ரூமில் லைட்டோட உட்காந்துருக்கோம். ஐம் ப்ரெசன்ட் ரைட் நவ், ரைட் ஹியர். இங்கே தான் இருக்கேன் அண்ட் ஐ ஹவ் நத்திங் டு சேஞ்ச் அப்படின்னு லைட்டாக அந்த அவேர்னஸோட ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ரீதிங். ஆழ்ந்த உள்மூச்சு, நீள வெளிமூச்சு. ஜஸ்ட் கோ வித் யுவர் பிரெத் இன் அண்ட் அவுட். And your thought will go on planning, going here and there. Just bring it back to the breath. We are training our attention where we want it to be. And then think of this single thought. நான் நிம்மதியாக இருக்கேன், எல்லா கவலையும் கற்பனையும் விட்டு விட்டேன். நான் நிம்மதியாக இருக்கேன், எல்லா கவலையும் விட்டு விட்டேன். And then bring your attention back to the relaxed body, the relaxed breathing, and back to this room. And you can gently open your eyes with a big smile. சும்மா ஒரு மாதிரி உட்காந்தா ஊறப்பட்ட தாட்ஸ் வரும், பட் இப்போ இட்ஸ் லைக் வெரி பீஸ்ஃபுல். 2 minutesலேயே பீஸ் கிடைக்கும் தெரியுமா? ஒன்றும் முடியலன்னா 2 minutes கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நான் 30 minutes 30 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் என்னோட பெஸ்ட் வெப்பன். என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஐ வாண்ட் லீவ் தட். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட்ஃபுல்னஸ், ஒரு மெடிடேஷன் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ். மெடிடேஷன் சொன்னால் நம்ம ஊரில் ஏதோ ஆன்மீகம் சேர்ந்துருக்கு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஸ்பிரிச்சுவலாக அது கனெக்ட் பண்ணுவாங்க. உங்கள் வயசு ஆனப்புறம் பண்ணுறேன். நீங்கள் இப்போ லொரையால்லாம் போட்டு வந்திருக்கீங்கல்ல, இப்போ உங்கள் வயசு வந்தப்புறம் நான் பண்ணுறேன். இப்போ எனக்கு அது தேவையில்லை, டைம் இல்லை, எனக்கு டைம் இல்லை. டைம் இல்லைன்னா டபுள் மெடிடேஷன் பண்ணணும். ஏன்னா டைம் இல்லைன்னா நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக லிவ் பண்ணிட்டுருக்கீங்க, சிங்கிள் ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷனோட இல்லை. அப்போ மல்டி டாஸ்கிங் பண்ணினா ஸ்ட்ரெஸ் தான் வரும். ஸ்ட்ரெஸ் வந்து பேர்ன் அவுட் ஆகும். பேர்ன் அவுட் ஆனால் we women will leave the job or worse still we'll leave our family. அதுவும் வேண்டாம், இதுவும் வேண்டாம். We should try to keep ourselves in our own control. வெரி நைஸ். ஆக்சுவலி எல்லாருமே அதை பண்ணணும். ஆனால் இப்போ சில பேர், இப்போ நீங்கள் சொன்னீங்க, எனக்கே வந்து இப்போ நீங்கள் சொன்னதுனால ஒரு 2 seconds நம்ம அது உள்ளே போயிட்டோம். பட் நிறைய பேருக்கு வந்து அதை நெக்லெக்ட் பண்ணுவாங்களா, இல்லை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு என்ன மேம் பண்ணலாம்? இல்லை, நீங்கள் கார் ஓட்டிட்டு வந்தீங்களா, பைக் ஓட்டிட்டு வந்தீங்களான்னு தெரியல. எப்படி வந்தீங்க? பைக்கில் மேம். பைக்கில் வந்தீங்கல்ல, உங்களுக்கு பைக் ஓட்ட டைம் இருக்குல்ல, ஆனால் உங்களுக்கு பெட்ரோல் போட நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? வண்டி நின்றுடும். அது மாதிரி தான் இந்த வண்டி ஓடிட்டே இருக்குல்ல, எவ்வளோ நம்ம பாடியில் ஓடிட்டே இருக்கு. ஹார்ட்டாக இருக்கட்டும், மைண்டாக இருக்கட்டும், 60,000 தாட்ஸ் வருதாமே நமக்கு 1 minute. அவ்வளோ ஓடுறது. அதை நிறுத்தி பெட்ரோல் போட எனக்கு டைம் இல்லை, ஆனால் கொஞ்சம் அப்புறம் பண்ணுறேன், என்னால் முடியல, போஸ்ட்போன் பண்ணுறேன்னு சொன்னேன்னா தென் வண்டி வில் ஸ்டாப், ரைட்? இட்ஸ் லைக் கீப்பிங் த மோட்டார் ரன்னிங், என்ஜின் ரன்னிங் இன் த கராஜ் த ஹோல் நைட். கத்தால் இருந்தால் அது ஸ்டார்ட்டே பண்ணாதில்ல, கிக் பண்ணால் கூட ஸ்டார்ட் பண்ணாதில்ல. அந்த மாதிரி இந்த வாழ்க்கையை கிக் பண்ணால் கூட ஸ்டார்ட் பண்ணாது. ஸோ ஐ திங்க் இட் இஸ் நான் நெகோஷியபிள்னு சொல்லுவாங்களே இங்கிலீஷில். தமிழில் எப்படி சொல்லணும்? தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. யூ கேனாட் கிவ் அப் திஸ் சான்ஸ் டு பி வித் யோர் செல்ஃப். இதுதான் செல்ஃப் கேர், செல்ஃப் டைம். எல்லாரும் எடுத்துக்கணும்ல, செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் டைம்னா இதுதான். Take a few minutes just with yourself because you are your own best friend. So actually it's really wonderful. பட் எனக்கு என்னன்னா, இப்போ நீங்கள் சாம்பியன் விமன் விங் பண்ணியிருக்கீங்க மேம். ஸோ அதில் உங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத ஏதாவது ஒரு ஸ்டோரி, நான் வந்து இப்போ நீ எங்களுக்கு பண்ணதே வந்து எப்படி சொல்கிறது, இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங், வெரி காமிங். ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் ஏதாவது நீங்கள் வந்து கோச் பண்ணுறது மூலமா ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்கா மேம், இன்ஸ்பைரிங் ஸ்டோரியா? இன்ஸ்பைரிங் ஸ்டோரி எனக்கு என்னென்னா, ஒரு வெரி ஸ்மார்ட் யங் உமன் ஐ மெட். அவங்க வந்து ஏதோ ஒரு சின்ன ஃபங்க்ஷனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, கேமரா எடுத்துகிட்டு. அப்புறமா நான் அந்த ஃபோட்டோஸ் பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்திருந்தது. அப்போ அவங்களோட உள்ளே இருக்கிற இந்த டேலண்ட்டு அவங்களுக்கே தெரியல. அவங்க சும்மா அப்படி கேமரா எடுத்துகிட்டு இப்படி எடுத்துகிட்டு இருந்தாங்க.
நான் அவங்கள கூப்பிட்டு கேட்டேன், நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்கன்னு. எங்கள் வீட்டாண்டு தான் இருந்தாங்க. நான் வந்து ஐ லவ் மை கேமரா, ஐ டூ ஆல் திஸ். அப்புறம் அவங்கள பற்றி பேசினாங்க. ஐ ஹவ் 2 children, ஐ டூ திஸ், ஐ டூ. என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் பண்ணல. அப்பப்போ எங்கேயாவது டைம் இருந்தால் ஃபோட்டோ மட்டும் எடுப்பேன். என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. அவங்கள நாங்கள் அதுக்குள்ளேருந்து இழுத்து வி மேட் ஹர் இன்டு அ ப்ரொஃபஷனல். அண்ட் என்னன்னா அவங்களே இப்போது யாருக்கெல்லாமோ சொல்லி கொடுக்குறாங்க, போய் ப்ரோக்ராம்ஸ் எடுக்கிறாங்க, ஏதோ நியூ மீடியா மேனேஜர் ஆயிட்டாங்க, ஒரு ஃபேண்டாஸ்டிக் லைஃப் லிவ் பண்ணுறாங்க. அவங்க குழந்தையில வச்சு ஏதோ ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, சூப்பராக ஆயிட்டாங்க இப்போது. ஆனால் இது அவங்களுக்குள்ளே இருக்குன்னே அவங்களுக்கு தெரியல. ஸோ சாம்பியன் உமனோட வேலை என்னன்னா, உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியாததை we'll pull it out. We don't have to do anything. We'll just show you a mirror. அந்த மிரர்ல நீங்க பார்க்கறச்ச உங்களுக்கே சிங்கம் தெரியும். வெளியில நீங்க பூனைக்குட்டி மாதிரி இப்படி பார்த்துட்டு இருப்பீங்க, உள்ள பார்த்தா சிங்கம் இருக்கும். அந்த சிங்கத்தை எடுத்து காமிக்கிறது தான் எங்க வேலை. Today Raji is Kalakal. She's doing very well. Person was also in a negative role mindset because she had just come out of cancer. அவங்களுக்கு ஒரு தைராய்டு கேன்சர் ஆகி வெளியில வந்து அதுலேருந்து அமுக்கி உட்காந்துட்டாங்க. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே சிரிச்சிட்டு இருப்பாங்க. கேன்சர் சர்வைவர்னே தெரியாது, அப்படி இருப்பாங்க. ஸோ யூ நெவர் நோ, லைஃப் ஹிட்ஸ் யூ ஹார்ட். பட் அதுலேருந்து எழுந்துட்டு வரத்துக்கு யாராவது ஒருத்தர் மிரர் காமிச்சா போகிறோம் விமனுக்கு. அவங்க பாட்டுக்கு கலக்கல்ஸ், வாட் இஸ் த வேர்ட் யூ சே, கலக்கிடுவாங்க. இப்போ மேம் ராஜி மேம் ஃபஸ்ட்டே எனக்கு தெரியும், பட் அது அந்த எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ கேன்சர் இருக்கவங்களுக்கு நத்திங் இஸ் வெரி மட்டும் இல்லை. இது ராஜியை வந்து கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போய் அவளை கிளாஸ் எடுக்க சொன்னேன். இதெல்லாம் வந்தப்புறம் அவளே போய் சொன்னா, நான் கேன்சர் சர்வைவர் தான், நான் இப்படி இருந்தேன், இப்போ நான் இப்படி பண்ணுறேன், உங்களுக்குலாம் யோகா சொல்லி கொடுக்குறேன் வாங்கன்னு. ஷி கம்ஸ் டு Apollo Cancer Hospital and does programs for champion women. Sometimes women will have no problems and will just be sitting at home and not contributing. Other times they'll have problems and they'll just sit down and become dull, right? It's up to us to help each other. Women inspiring women விட என்ன பெட்டர் வை. அதே மாதிரி இப்போ ஃபெமினிசம்னு ஒரு விஷயம் இருக்குது. மேபி உங்ககிட்ட தான் ரைட்டாக கேட்கணும்னு நினைக்கிறேன் மேம். ஏன்னா இப்போ சூடோ ஃபெமினிசம்னு ஒரு விஷயம் இன்னும் அதிகமாகவே போயிட்டுருக்கு. அதாவது ஈக்குவாலிட்டிலாம் தாண்டி எது பண்ணாலும் தேவையே அது பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து இல்லை நான் ஃபெமினிஸ்ட், நான் வந்து எல்லாமே பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வாட் இஸ் யுவர் டேக் ஆன் ஃபெமினிசம்? I don't think it is natural to say that any one species is more powerful than the other. So if you are a feminist who says women are superior, then that's completely wrong. But if you say I can contribute as much as anybody else, that's perfectly right. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு feminism விட I'm very fond of saying gender balance. Balance is the word. Gender balance இருந்தா intelligent-ஆ நம்ம வாழலாம். Men contribute in beautiful ways, women contribute in beautiful ways, but uniqueness of both சேர்த்து வச்சு பண்ணா we can go forward. எப்பவுமே ஒரு உமனுக்கு தான் இன்ட்யூஷன் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அவ மூஞ்சி சரியில்லை, அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன்னு அம்மா தான் சொல்லுவா. அப்பா will not even notice it maybe. Not because he's bad and she's good. அப்படிலாம் இல்லை. We are made that way. Nature has made us that way. அதை வச்சுட்டு நம்ம கம்பெனிக்குள்ளே போய் வேலை பண்ணாலோ இல்லை என்ஜிஓவில் வேலை பண்ணாலோ we'll be able to pick up intuitively the problems and solve them. அதனால தான் men and women சேர்ந்து வேலை பண்ணோன்னு நான் சொல்கிறேன். விமன் தான் நமக்கு 700 million இருக்காங்களே நம்ம ஊரில், நம்ம கண்ட்ரிலேயே. அவங்க எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணால் எந்த ட்ரில்லியன் எக்கானமியாக இருந்தால் என்ன, இந்தியா வில் அவுட் டூ எவ்ரிபடி. இப்போ பார்த்துட்டு இருக்க நிறைய விமன்ஸ்க்கு வந்து நிறைய கோல்ஸ் இருக்கும். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸும் இருக்கும். நம்மளால பண்ண முடியாது, லோ செல்ஃப் எஸ்டீம், அது மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? எந்த இமோஷன் வந்தாலும் நம்ம மைண்டில் 90 செகண்ட்ஸ்க்கு தான் அது இருக்கும் நேச்சுரலாக. நான் ஒரு சயின்டிஸ்டோட வேலை பண்ணினேன் ஹார்வர்டில். அவங்க காமிச்சாங்க 90 செகண்ட்ஸில் ஆங்கர் இருக்கு வச்சுக்கோங்களேன், 90 செகண்ட்ஸில் அந்த ஆங்கர் இமோஷன் நம்ம பிரெயினில் ஃப்ளஷ் அவுட் ஆகி போயிடும். ஸோ 90 செகண்ட்ஸ்க்கு அப்புறமும் நீ ஆங்கிரியாக இருக்கேன்னா நீயா அதை வளர்த்தினது. ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் த 90 second rule and within the 90 seconds of any negative emotion, fear, anger, jealousy, resentment, irritation, என்னவானா இருக்கலாம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், 90 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நீயே அதை பிரேக் பண்ணி ஏதாவது வேற இடத்துல உன்னோட அட்டென்ஷனை கொடுத்துட்டேன்னா every emotion is in your control. இது வந்து scientists have proved it and வாழ்க்கையில் my life has proved it. கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, பட் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்குற ஆடியன்ஸுக்குமே ரொம்பவே இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும். தென் ரியல் லைஃப் ஸ்டோரிஸ்லாம் சொல்லியிருந்தீங்க. தென் சாம்பியன் உமன்ஸ்க்கு வெரி ஆல் த பெஸ்ட். அண்ட் கண்டிப்பாக இதை பார்த்து நிறைய பெண்கள் வந்து மோட்டிவேஷன் ஆவாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering. ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் Disney+ Hotstar-இல். Max Hair Clinic, India's leading hair regrowth experts.